வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம்னு சொல்லக்கூடிய இடம். ஒரு ஆணு பொண்ணுக்கு நாங்கள் பொருத்தம் பார்க்கும்போதே சொல்லுவோம். என்ன சொல்லுதுங்க, குழந்தை பாக்கிங்கிறது 12 மாதத்துக்கு மேலே கிடைக்குங்க, 1 வருஷத்துக்கு மேலே கிடைக்குங்க, அப்போ 20 மாதத்துக்கு மேலே ஆயிருங்க. இப்படின்னு வந்து நாங்கள் அதில் என்ன கணக்கு வருதோ அதை நாங்கள் சொல்லிடுவோம். எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனோட சாதத்தில் 3ஆம் இடங்கிறது ஒரு ஆண் மகனுக்கு வந்து 3ஆம் இடங்கிறது வீரம், வீரியம், தகிரியம் அப்படி சொல்லக்கூடியது 3ஆம் இடம். ஒரு பொண்ணுக்கு வந்து 3, 9 வந்து அந்த கற்பப்பை சம்மந்தப்படுது. அது எப்படி கருக்கூடும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம். அதை நாங்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு பொருத்தம் எப்படி இருக்குது, திசா சந்திலாம் எப்படி இருக்குது, கட்டம் எப்படி இருக்குது, 27 நட்சத்திரத்துக்கு விலங்குகள் எப்படி, அந்த விலங்குகள்னால எப்படி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மான் இருக்குது, சிங்கத்தோட போய் சேர்த்த முடியாது. 27 நட்சத்திரத்தில் ஒரு விலங்குகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்கு இருக்குது. எந்த நட்சத்திரம் சேர்த்தணும், எந்த நட்சத்திரம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு இருக்குது அதிலே. அதனால நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, மெயினாக வந்து பொருத்தம் பார்க்கும்போது எத்தனை பொருத்தம் இருக்குது, எந்தெந்த பொருத்தம் இருக்குது, எத்தனை பொருத்தம் இருக்குன்னு எழுதிடுவோம். திசா சந்தி இருக்கா, அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ராகுகதி எப்படி இருக்குது, அந்த பையனுக்கு ராகுகதி எப்படி இருக்குது, ராகுகதி இல்லையா இருக்கா. ராகுகதுங்கிறது வந்து எப்படின்னா எப்படி, அதாவது 7ஆம் இடத்துல ராகு, 7, 8 லக்கணத்தில் இந்த மாதிரி கணக்கு. செவ்வாய் இருக்கா, செவ்வாய்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கா. செவ்வாய் வந்து தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மேஷம், விருச்சகம், மகரம், கடகத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் கழிக்கிற செவ்வாய், களி செவ்வான்னு சொல்லலாம். குரு பார்வை இருந்தாலும் புதனோட சேர்ந்து இருந்தாலும் களி செவ்வாய் அப்படி சொல்லுவோம் நாங்கள். அப்போ பொருத்தம் பார்க்கும்போது வந்து ராகுகது இருக்கா, செவ்வாய் இருக்கா, திசா சந்தி எப்படி இருக்குது, கட்டம் எப்படி இருக்குது, கட்டத்தை பார்க்கணும். லக்கணத்துக்கு 7 கூட எங்கே போயிருக்காரு, அதே நேரத்துக்கு அந்த பொண்ணோட சாதத்தில் 7 கூட எங்கே போயிருக்காரு, இதை மெயினாக வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து எப்படின்னாங்க, 27 நட்சத்திரத்துக்கு விலங்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படிங்க மானோட போய் சிங்கத்தை சேர்த்த முடியுமா, அது ஒரு அழுந்தலாகவே இருக்கும். நாங்கள் பொருத்தம் பார்த்து எழுதி கொடுத்துருவோம். இன்னொரு சோசியர் சொல்வார், என்னங்க மானுக்கும் சிங்கத்துக்கும் எப்படிங்க அது ஒத்து வரும், யாருங்க பொருத்தம் அதுன்னு கேட்பாங்க. இதில் வந்து நம்ம அக்குரட்டாக என்ன இருக்குது இல்லைங்கிறத அது கணக்காக எழுதி பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் சொல்லி முடிச்சிடுவோம். அப்போ குழந்தை பாக்கியம் வந்து லேட்டாக கிடைக்குது, அப்போ எத்தனை மாதம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா அதையும் நம்ம தெளிவாக வந்து ஓப்பனாக பேசிடுவோம். அதுதான் மெயின். அப்போ தான் வந்து வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. ஒரு சோசியருக்கு வந்து வாக்குஸ்தானங்கிறது மெயின். ஒரு மனிதன் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறனாலே அவருக்கு வந்து கொடுப்பனை இருந்தால் தான் பார்க்க முடியும். வாக்குஸ்தானம் மெயின். குழந்தை பாக்கியம் எவ்வளோ நாளாக கிடைக்கும், என்ன வரும் எல்லாமா நாங்கள் விளக்கம் சொல்லிடுவோம். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க 1 வருஷம் ஆச்சு இன்னுமே ஒன்றும் குழந்தை பாக்கியம் இல்லையே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கேட்பாங்க. அப்போ அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த தம்பிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் இடம் வீரம், வீரியம் எப்படி இருக்குது, 5ஆம் இடம் என்னமா இருக்குது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை. அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடாது குழந்தை பாக்கியங்கிறது அந்த மாதிரி அந்த இடத்துல எந்த மாதிரி எண்ணமாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த பொண்ணோட சாதத்தில் வந்து அதுவும் பார்க்கலாம். 5, 9 சம்மந்தப்பட்டது எப்படி நல்லா இருக்கா எப்படிங்கிறத அதை பார்த்துட்டு, அப்போ அந்த 5, 9 திசை வருமா, அந்த மாப்பிள்ளை பையனுக்கு வந்து 3, 5 இப்படி 9 இப்படி மாதிரிலாம் வந்து திசை எப்படி இருக்குது, நல்ல திசை 1, 5, 9 திசை வருமா, இப்போ குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து நாங்கள் தெளிவாக எடுத்து கணக்கு பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம். இப்போ குழந்தை பாக்கியம் வேணுங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும், வீடு வேணும்னா 4ஆம் இடத்தை பார்க்கணும். வீடு வேணும், அம்மா நல்லா இருக்கணும், வண்டி வாகனம் நல்லா இருக்கணும், அப்போ வெளியூர் போகிற வரோம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடாது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது 5ஆம் இடம். அதை மெயினாக இதை பார்த்துக்கணும். அப்போ இதே பாருங்கள், இப்போ வண்டி வாகனம் கார் வாங்குறாங்க அப்படின்னாலே அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ, அதனால் அந்த லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 சந்திரன் இருந்தாலோ அது வந்து பிரச்சனை சிக்கலை கொடுக்கும். எப்படி வண்டி வாகனம் வாங்குறாங்க, காரு வாங்குறாங்க, வாங்கிட்டு என்றைக்கே ஒரு நாளைக்கு கார் எடுத்துகிட்டு வெளியூர் போகிறாங்க வர்றாங்க. அந்த 4ஆம் இடத்துக்கு வந்து 3, 6, 8, 12 வந்து சந்திரன் இருக்கக்கூடாது, ராசி இருக்கக்கூடாது. அப்போ ராசி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடும். பார்த்திங்கன்னா வண்டி எடுத்தாங்க, ஃபஸ்ட்டு சொன்னோம் கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்லை என்ன அவசரப்பட்டு எடுத்தாங்க, பார்த்தீங்கன்னா போக போக பஞ்சர் ஆயிடுமா, மாற்றி பஞ்சர். கடைசியில் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, ஸ்டெப்னி தாங்க மிச்சம் இருக்குது, ஸ்டெப்னியும் காற்று இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் போதில்லை, இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர் போனால் தான் பஞ்சர் ஓட்ட முடியுமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போகணும். ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனம் காரு, அப்போ சொகுசு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு வந்து 3, 6, 8, 12 வந்து சந்திரன் இருக்கக்கூடாது. சந்திரன்னா ஸ்பீடு கிரகம்.
அப்போ அந்த ஸ்பீடு இருக்கிறவங்க என்ன செய்யும், ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கிறது பஞ்சர் ஆகும், இல்லைன்னா ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு மோட்டர் சம்மந்தப்படும். அதை நம்ம மெயினாக பார்த்துக்கணும். அதுதான் வந்து மெயினாக எடுக்கணும். அப்போ குழந்தை பாக்கின்னு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படி சொன்னாலே நீங்கள் என்னென்னா 5ஆம் படம் உங்கள் அந்த பையனோட சாதத்தில் 5, பிள்ளைக்கு 5 பார்க்கலாம், 5, 3, 9 பார்க்கலாம், பையனுக்கு 3 இதையும் பார்க்கலாம். நீங்கள் அப்படி ஒரு டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் துல்லியமாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. என்னுடைய பேர் மணிவேல் அசோசியேட். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.